பொதுநலவாய நாடுகளின் அரசு தலைவர்கள் மாநாட்டை முன்னிட்டு நடைபெறுகின்ற 9வது இளையோர் மாநாடு இன்று ஹம்பாந்தோட்டையில் ஆரம்பமானது. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இதற்கு தலைமை தாங்கினார். அனைவரும் எதிர்பார்த்திருந்த பொதுநலவாய மாநாட்டுக்கு முன்னோடியாக நடைபெறுகின்ற பொதுநலவாய இளைஞர் மாநாடு இன்று ஹம்பாந்தோட்ட மாகம் ருகுணுபுர மத்திய நிலையத்தில் ஆரம்பமானது. நியூஸ் பிளஸ் செய்திகளுக்காக ஹம்பாந்தோட்டை மாகம் ருகுணுபுர மத்திய நிலையத்திலிருந்து ரியாஸ் ஹாரிஸ். பொதுநலவாய நாடுகளின் இளைஞர் மாநாடு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையில் ஆரம்பமானது. பொதுநலவாய அமைப்பின் செயலாளர் நாயகம் கமலை ஷர்மா மற்றும் இளைஞர் விவகாரம் மற்றும் திறன் விருத்தி அமைச்சர் டலஸ் அலஹா பெருமா ஆகியோரும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை வரவேற்றனர். Secretary General of Commonwealth Sri Lankan style and there is our chief guest. இளைஞர் மாநாடு நடைபெறும் ஹம்பாந்தோட்டை மாகம் ருகுணுபுர சர்வதேச மாநாட்டு மண்டபம் இலங்கையின் 2வது சர்வதேச மாநாட்டு மண்டபமாகும். 42 நாடுகளை பிரதிநிதித்துவப்படுத்தி இளைஞர் யுவதிகள் பெருந்திரளானோர் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டுள்ளனர். இலங்கையின் அடையாளத்தை வெளிப்படுத்தும் வகையில் கலாசார நிகழ்வுகள் பலவும் நடைபெற்றன. பொதுநலவாய அமைப்பின் இளைஞர் சம்மேளனத்தின் முதலாவது அமர்வு இடம்பெறுகின்றமை விசேட அம்சமாகும். You hold the future of 1/3 of the world population. You have the power to உலக சனத்தொகையில் 1/3 எதிர்காலம் உங்களிடம் உள்ளது. அடுத்த நூற்றாண்டுக்காக உங்கள் நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் பொறுப்பு உங்களிடம் உள்ளது. வெற்றிக்கான பாதையை தெரிவு செய்வதற்கு வழிகாட்டும் ஒளியாக இங்கு நீங்கள் பெற்றுக்கொள்ளும் தலைமைத்துவம் காணப்படும். தமது மக்களுக்கு சிறந்த பொதுநலவாயத்தை வழி செய்யும் வகையிலான தொடர் உந்து சக்தியாக இந்த நிகழ்வு அமையட்டும். அதனை பெற்றுக்கொள்வதற்கு தேவையான கடின உழைப்பு மற்றும் துணையாக எமது இந்த பயணம் அமைவதற்கு இளைஞர்கள் முன்வருவதற்கு இது ஒரு ஆரம்பமாக இருக்கட்டும். உங்கள் எண்ணங்களை எம்மீது திணிக்க வேண்டாம். சரியாக எண்ணி பொதுநலவாயத்திற்கு தொடர் ஆதரவை வழங்குவதனூடாக இந்த உலக அமைப்பின் ஒரு பங்காளராக நாமும் மாறுவோம். By contributing our best to the betterment of the Commonwealth. My challenge to you. மதிப்பு, ஒற்றுமை மற்றும் புரிந்துணர்வு ஆகியவற்றினூடாக உங்களுக்கு பொருத்தமான இடத்திலிருந்து வெளியே வந்து உங்களை சோதித்து உங்கள் தலைமைத்துவ திறன்களை சோதித்து பார்க்குமாறு நான் உங்களுக்கு சவால் விடுகின்றேன். ஏன் அவர்கள் நமக்காக அஞ்ச வேண்டும்? ஏனெனில் இந்த உலகத்தில் உள்ள பல்வேறு சவால்களுக்கு எம்மிடம் தெளிவான பதில் உள்ளது என்பது அவர்களுக்கு ஏற்கனவே தெரியும். எமது எதிர்காலத்துக்கு தேவையான புரட்சிகளை மேற்கொள்வதற்கான தேவையும் திட்டமிடலும் எம்மிடம் உள்ளன. அவர்கள் மாற்றத்துக்கு பயப்படுகின்றனர். இதனால் ஏற்படும் லாபங்களை தமக்குள் வைத்துக் கொள்ள நினைக்கின்றனர். இவை எதுவும் உங்களை ஒரு நாளும் தடுக்காது. தைரியமாக இருங்கள். Don't let this stop you. Be brave. In the fast-moving and closely connected world of today, the contribution of young people to national development வேகமாக நகரும் நெருக்கமான தொடர்புள்ள இன்றைய உலகில் தேசிய அபிவிருத்தி, சமூகங்களின் பெறுமதி, உலகளாவிய ரீதியில் பொதுநலவாயத்திற்கான அபிவிருத்தி என்பவற்றில் இளைஞர்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது. இந்த காலத்தில் உள்ள இளைஞர்கள் உலகளாவிய ரீதியில் உள்ள இளைஞர்களுடன் இலகுவாகவும் தாமதமின்றியும் தொடர்பு கொள்வதற்கான வாய்ப்பு மற்றும் திறன் என்பன முன்னைய காலங்களில் காணப்படவில்லை. நான் நினைப்பதை விடவும் உங்கள் பரம்பரை வேறு விதமாக விடயங்களை சிந்திக்கின்றது. எவரும் வெளியேற்றப்படாத, பின்தள்ளப்படாத ஒரு எதிர்காலத்தினை கட்டியெழுப்புவதற்கான முக்கியத்துவத்தை சர்வதேசத்திற்கும் எமது இளைஞர்களுக்கும் வழங்குவதே இந்த மாநாட்டின் துணைப்பொருளாக அமைந்துள்ளது. Of building for a future in which none
are excluded and none left behind. விசிற தொகையுடைய சிறுவர்களின் நடன நிகழ்ச்சி அனைவரினதும் கவனத்தை ஈர்த்தது. இதன் பின்னர் ஜனாதிபதி தனது உரையை ஆரம்பித்தார். It is noteworthy that we abide by the Commonwealth principles of restoring human dignity and equality among பொதுநலவாய அமைப்பு இளைஞர்களை நன்றாக அடையாளம் கண்டுள்ளது. ஏனெனில் சாதகமான மற்றும் சேற்றிறன் மிக்க அவர்களின் செயற்பாடுகளை மற்றும் அபிவிருத்தி, சமாதானம், ஜனநாயகம் என்பவற்றை மேம்படுத்தல் மற்றும் பாதுகாத்தல், சகிப்புத்தன்மை, ஏனைய கலாச்சாரங்களின் மதிப்பளித்தல் என்பவற்றை கொண்டுள்ள இளைஞர்களை அமைப்பு நன்றாக புரிந்து கொண்டுள்ளது. எதிர்வரும் 2 வருடங்களுக்கு பொதுநலவாய அமைப்பை வழிப்படுத்தும் இலங்கையின் நிலைப்பாட்டில் நாம் எமது சிறந்த ஒத்துழைப்பை வழங்குவோம். பொதுநலவாய அமைப்பின் கொள்கைகளை புரிந்து கொண்டு இணைந்து செயற்படுவதற்கு ஆக்கப்பூர்வமானதும் அர்த்தமுள்ளதுமான வாய்ப்புகளை பொதுநலவாய இளைஞர் பிரதிநிதிகளுக்கும் இலங்கையின் பிரதிநிதிகளுக்கும் வழங்குவோம். இந்த இளைஞர்களின் தொடர்ச்சியான அர்ப்பணிப்பு மற்றும் பங்களிப்பு என்பவற்றுடன் பொதுநலவாய அமைப்பின் எதிர்கால வெற்றிக்காக நேர்மையான நம்பிக்கையுடன் நாம் இவற்றினை முன்னெடுக்கின்றோம். இந்த காலப்பகுதியில் முன்னெடுக்கும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் ஒத்துழைப்பு வழங்குவேன் எனவும் உறுதுணையாக இருப்பேன் எனவும் பொதுநலவாய அமைப்பின் தலைவர் என்ற வகையில் உறுதியளிக்கின்றேன். I will stand with you and support you every inch of the way. In conclusion, Thiruvan Saranai. May the noble triple gem bless you all. Thank you. இந்த இளையோர் மாநாடு தொடர்ந்து 4 நாட்களுக்கு நடைபெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது.